நேஷ்னல் ஹைவேஸில் டூ வீலரில் ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கும்போது ரிலாக்ஸ் பண்ணுறதுக்காக அங்கங்கே நிறுத்துவோம் இல்லைங்களா, ஏதாவது காஃபி ஷாப்பில் நிறுத்திட்டு ரிலாக்ஸ் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி ஒரு இடத்துல வந்து கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கலான்னு பிளான் பண்ணி ரோட்டோரமாக ஒரு மரத்தடியில் நிறுத்தினோம். நாங்கள் எதிர்ச்சியாக தான் அங்கே போனோம். அப்புறம் தான் தெரிஞ்சது லெஃப்ட் சைடில் ஒரு பெரிய சவுக்கு தோப்பு ஒன்று இருந்தது. சரி, அடிக்கிற வெயிலுக்கு அந்த இடம் ரொம்ப நல்லா இருந்ததுனால கொஞ்சம் நேரம் அங்கே உள்ளே போயிட்டு ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனால் உண்மையிலே ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது அந்த இடம். பெரிய சவுக்கு தோப்பு, அழகாக நீட்டாக இருந்தது. பக்காவாக வந்து அதை மெயின்டைன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நல்லா வளர்ந்து அறுவடை சீசனில் இருந்தது அந்த சவுக்கு மரங்கள்லாம். நல்லா அழகான ஒரு கிணறு, பம்பு செட்டு, கிணத்துல நல்லா தண்ணி, க்ரைம் ஸ்டோரிஸில் வர மாதிரி அந்த சவுக்கு மரங்களோட அடர்த்தியான அந்த அட்மாஸ்பியர் இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருந்தது. அந்த அழகான இடத்துல கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணது மனதுக்கு ரொம்ப இதமாக இருந்தாலும் கூடவே ஒரு சின்ன கவலையும் வந்துச்சுங்க. அதுதான் இந்த வீடியோ போடுறதுக்கான ஒரு முக்கியமான காரணமாக நான் ஃபீல் பண்ணுறேன். அது என்னென்னா, அந்த சவுக்கு தோப்பு இருக்குல்ல, அந்த இடம் மேபி இன்னும் கொஞ்ச நாளில் ஒரு கமர்ஷியல் பில்டிங்கால் ஆக்கிரமிக்கப்படலாம், அல்லது அங்கே ஒரு காஃபி ஷாப் வரலாம், அல்லது அங்கே ஒரு பெட்ரோல் பங்க் வரலாம். அந்த இயற்கையான சூழல் வந்து மாறலாம். எதுவுமே இல்லைனாலும் குறைந்தபட்சம் வீட்டு மனைகளாகவாவது மாறலாம். அந்த இடம் இருக்குல்ல, அந்த பூமி, அந்த இடத்துக்கு மட்டும் வாய் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், என்ன தெரியுமா பேசும்னு நான் நினைக்கிறேன். நீங்களாம் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கீங்களே, என்னையும் எனக்கு பிடிச்ச மாதிரி இருக்கிறதுக்கு கொஞ்சம் விடுவீங்களா ப்ளீஸ் அப்படின்னு நம்மக்கிட்ட கெஞ்சுற மாதிரி அது பேசுகிறதா நான் ஃபீல் பண்ணுறேன். காரணம் என்னென்னா, அந்த சவுக்கு தோப்பு இருக்கிற இடம் இந்த பெரிய ஹைவேஸ்க்கு பக்கத்தில் இருக்குது. தேங்க்யூ.